கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய மகத்தான கிருபையால் கருணையால் துல்ஹஜ் மாசத்தினுடைய முதல் ஜும்ஆவை அல்லாஹ் நமக்கு அடைய தந்திருக்கின்றான். சிறப்பான கண்ணியமான அமலாக இருக்கக்கூடிய, உலகமெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மகத்தான ஒரு அமல் குர்பானி. அந்த குர்பானி என்ற அமலை நாம் எதிர்நோக்கி நாமெல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அதே வேளையிலே உலகமெல்லாம் காபத்துல்லாவிற்கு சென்று ஹஜ்ஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹாஜிகளுடைய அணிவகுப்பு, இது ஒரு புறத்திலே நம்மை வியப்பூட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காட்சி அமைப்பாகவும் அங்கு அமல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கண்ணியமான பெருமக்களே, இந்நேரத்திலே குர்பானியினுடைய மகத்துவம், அது நமக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அது குறித்த குர்ஆனுடைய பார்வை என்ன, ஹதீஸினுடைய பார்வை என்ன, மேலும் அதனுடைய சட்டதிட்டங்கள், அடிப்படையான சில சட்டதிட்டங்கள், இவைகளை குறிக்கின்றோம். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய அடையாளங்கள் என்பதாக சில பொருட்களை அல்லாஹு குர்ஆனிலே அறிமுகப்படுத்துவான். அதிலே மக்காவிலே இருக்கக்கூடிய, மக்காவை சூழ்ந்து இருக்கக்கூடிய, அந்த காபத்துல்லாவுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய அடையாள சின்னங்கள் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹு சொல்லுவான். மகாமு இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அது என்னுடைய அடையாள சின்னம், காபா என்னுடைய அடையாள சின்னம், ஹஜருல் அஸ்வத் என்னுடைய அடையாள சின்னம், ஜம்சம் தண்ணீர் என்னுடைய அடையாள சின்னம், சஃபா மர்வாக்கு மத்தியிலே ஓடக்கூடிய தொங்கோட்டம் என்னுடைய அடையாள சின்னம். இப்படி பல வகையான விஷயங்களை அல்லாஹுவினுடைய அடையாள சின்னங்களாக திருமறையிலே பதிவு செய்யக்கூடிய ரஹ்மான், நாம் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியையும் அந்த பட்டியலிலே அல்லாஹு சேர்க்கின்றான். நாம் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி அதுவும் அல்லாஹுவினுடைய அடையாள சின்னம் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவான். வல் புதுன ஜஅல்நாஹா லகும் மின் ஷஆயிரில்லாஹ், குர்பானி ஒட்டகங்களை அல்லாஹுவினுடைய அடையாளங்களில் ஒன்றாக நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம் உங்களுக்காக என்பதாக அல்லாஹுவினுடைய அந்த ஆயத்தினுடைய கரு. இப்போ அல்லாஹுவினுடைய அடையாள சின்னங்களிலே ஒன்று நாம் கொடுக்கக்கூடிய மகத்தான அந்த குர்பானியும் உள்ளே இருக்கிறது என்பதை திருமறை வேதத்திலே, அது என்னுடைய அடையாளம், அந்த அடையாளத்தை உங்களுக்கு நான் தந்திருக்கின்றேன், உங்களுக்கு தந்த அந்த அடையாளத்தை நீங்கள் இறையச்சத்தோடு தக்வாவோடு உள தூய்மையோடு நீங்கள் அதை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை அந்த ஆயத்தினுடைய பின்னோட்டத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அழுத்தமாக நமக்கு பதிவு செய்து தருகின்றான். இந்த குர்பானி இருக்கிறதல்லவா, இந்த குர்பானி நமக்கு மட்டுமே கடமையாக்கப்பட்டதா என்று நாம் பார்க்கின்ற பொழுது, திருமறை வேதத்திலே அல்லாஹ் சொல்லுவான், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் குர்பானியை கடமையாக ஆக்கி வைத்திருந்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களிடமிருந்து நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருவதற்கு முன்வரைக்கும் எல்லா சமுதாயத்திற்கும் அல்லாஹ் குர்பானியை கடமையாக்கி வைத்ததாக திருமறை வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன் லியذ்குரு ஸ்மல்லாஹி அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் ஒரு குர்பானி முறையை ஏற்படுத்தினோம். அந்தந்த சமுதாயத்திற்கு குர்பானி கடமையும் உண்டு. அதே நேரத்தில் அந்த குர்பானியினுடைய அந்த மெத்தேடு, மாடலை அல்லாஹ் மாற்றி வைத்திருப்பான். ஒரே மெத்தேடில் ஒரே மாடலில் இருக்காது. அந்தந்த சமுதாயத்திற்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சமூகம் குர்பானிகளை நிறைவேற்றுவார்கள். அந்த அடிப்படையிலே குர்ஆனிடத்திலே நாம் கேட்கின்ற பொழுது, முதல் குர்பானி எது என்பதாக திருமறையிலே வேதத்திலே நாம் கேட்டால் அது அழகாக சொல்லும். முதல் குர்பானி எது தெரியுமா? முதல் குர்பானி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய 2 மகன்கள் கருத்து வேறுபாட்டால், கருத்து மோதலால் அவர்களுக்குள்ளே சண்டையிட்டு கொண்ட பொழுது, அந்த இருவர்களும் அல்லாஹுக்காக வேண்டி குர்பானி கொடுக்க சொல்லி, அந்த இருவர்களில் ஒருவருடைய குர்பானியை மட்டும் நான் ஏற்றுக்கொண்டேன், ஒருவருடையதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற செய்தியை
நபியே நாயகமே நீங்கள் உங்களுடைய உம்மத்திற்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவான். வத்துலு அலைஹிம் நபாபுனை ஆதம பில் ஹக் இது கர்ரபா குர்பானன் ஃபதுகுப்பில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மினல் ஆகர். அல்லாஹ் சொல்லுவான், ஆதமுடைய 2 மகன்கள் சண்டை போட்டுக் கொண்டார்கள். அவர்களுடைய அந்த கருத்து வேறுபாட்டில் யார் உண்மையாக இருக்கிறார் என்பதை நிரூபணம் செய்வதற்காக வேண்டி இருவரையும் ஆட்டை, அவங்க கொடுத்தது ஆட்டை அவர்கள் கொடுத்தார்கள். நம்மை போன்று கொடுக்கல. அல்லாஹ் சொல்றானா இல்லையா, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அந்த மாடலை மெத்தேடை நான் மாத்துவேங்கிறான் அல்லாஹ் குர்பானியை. அப்ப அவங்க எப்படி கொடுத்தாங்க? ஒரு ஆட்டை கொண்டு போய் மலை உச்சியிலே வைத்து விடுவார்கள். வானிலிருந்து ஒரு சூரியனுடைய அந்த கதிர் வரும், அதை எரிச்சு சாம்பலாக ஆக்கிவிடும். அப்படி ஆக்கினால் அவர் உண்மையான ஹக்கிலே இருக்கிறார் என்பது அதனுடைய பொருள். யாருடைய ஆட்டை, யாருடைய குர்பானியை அந்த சூரியனுடைய ஒளி தாக்கவில்லையோ, கரிக்கவில்லையோ, அவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அவர் வழிகேட்டிலே பாத்திலே இருக்கிறார் என்பது அதனுடைய பொருள். அல்லாஹ் சொல்லுவான், இது முதலாக நடந்த குர்பானி என்பதாக திருமறை வேதம் நமக்கு பேசும். இரண்டாவதாக ஒரு குர்பானி நடந்தது, அதையும் அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவான். பனு இஸ்ரவேலர்கள் சண்டையிட்டுக் கொண்டார்கள். பனு இஸ்ரவேலர்கள் சண்டையிட்டுக் கொள்ளவில்லை, அதாவது அவர்களுடைய இனத்திலிருந்து ஒருவரை கொன்று விட்டார். கொன்றவர் யார் என்று தெரியவில்லை. சூரா பக்கரா பேசுது. கொன்றவர் யார் என்று தெரியவில்லை. யார் என்று தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி மூசா நபி இடத்திலே கேட்ட பொழுது, மூசா நபி அல்லாஹ்விடத்திலே கேட்ட பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இன்னல்லாஹ் யஅமுருக்கும் அன் ததுபஹு பக்கரா, உங்களை ஒரு மாட்டை வாங்கி குர்பானி கொடுங்கள். அந்த குர்பானி கொடுத்ததற்கு பிறகு அந்த மாட்டினுடைய வாளை எடுத்து இறந்து போனார் அல்லவா, கொல்லப்பட்டு அடக்கப்பட்டிருக்கின்றார் அல்லவா, அவருடைய கபரிலே நீங்கள் அடியுங்கள். அவர் கபரிலிருந்து எழுந்து வந்து கொன்ற நபரை சொல்லிவிட்டு மீண்டும் உள்ளே படுத்துக் கொள்ளுவார் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொன்னான். இது இரண்டாவது குர்பானியாக திருமறை வேதம் நமக்கு அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருகிறது. அடுத்து நம்மளுடைய உம்மத்தினுடைய குர்பானியை பற்றியும் அல்லாஹ் திருமறையிலே பேசுறான். இதெல்லாம் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குழந்தைகள், அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கவுமாக இருக்கக்கூடிய பனு இஸ்ரவேலர்கள், அதற்கு பிறகு நம்முடைய உம்மத்தினுடைய குர்பானியை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகின்றான். ஃபதபஹ்னாஹு பிதிபிஹின் அதீம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையிலே சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய குழந்தையை அறுக்கின்ற பொழுது கத்தி அறுக்க மறுத்தது. அந்நேரத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அனுப்பி அவர்களோடு ஒரு செம்பரி ஆட்டையும் கூடுதலாக அவர்களோடு சுவனத்திலிருந்து அவர்கள் அதை எடுத்து வந்து அந்த ஆட்டை மகனுக்கு பகரமாக அவர்கள் கொடுத்தார்கள் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பகரத்தை நான் ஏற்படுத்தினேன், மிக பிரம்மாண்டமான பகரம் என்பதாக அல்லாஹ் திருமறை வேதத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லித் தருகின்றான். இதெல்லாம் குர்பானி சார்ந்து வந்திருக்கக்கூடிய தகவல்கள். குர்பானி ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் கொடுக்கப்பட்ட அந்த வரலாறுகள். எல்லா சமூகத்திற்கும் குர்பானி கடமையாக்கப்பட்டது, குர்பானி கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய ஒரு மகத்தான ஒரு அமல், மகத்தான ஒரு நற்காரியம் என்றால் நாம் கொடுக்கக்கூடிய அல்லாஹுக்காக வேண்டி அறுத்து பலியிடக்கூடிய அந்த பிராணிகள் என்பதை, குர்பானிகள் என்பதை நாம் இந்த ஆயத்தின் மூலியமாக நாம் விளங்கி கொள்ள முடிகிறது. கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாம் கொடுக்கக்கூடிய, அல்லாஹுக்காக வேண்டி நாம் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி குறித்து இன்னும் பல வசனங்களிலே அல்லாஹ் பேசுவான். ஃபஸல்லிலி ரப்பிக வன்ஹர், நீங்கள் பெருநாளை தொழுதுவிட்டு அல்லாஹுக்காக வேண்டி நீங்கள் பிராணிகளை அறுத்து குர்பானி கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். பெருநாள் தொழுதுட்டு கொடுத்தாத்தான் குர்பானி, பெருநாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டா அது கறி. சாதாரணமாக கொடுக்கக்கூடிய இறைச்சிகள் சதக்காவிலே வரலாம், அல்லது புசிப்பதற்காக வேண்டி நாம் சமைப்பதற்காக வேண்டி அறுக்கக்கூடிய கரியாக அது மாறலாம். பெருநாள் தொழுகை முடிந்ததற்கு பிறகு நாம் கொடுத்தால்தான் அது குர்பானி என்பதாக தெளிவாக திருமறை வேதத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்லுவான். அப்படிப்பட்ட குர்பானியினுடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் உங்களிடத்திலே எதை எதிர்பார்க்கின்றான் தெரியுமா? வேதம் சொல்லும், லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாவுஹா,
நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டி அறுத்து பலியிடக்கூடிய அந்த குர்பானியினுடைய இறைச்சிகளோ இரத்தமோ அல்லாஹுவை சென்றடைவது கிடையாது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுக்கு கறியும் வேணாம், அல்லாஹுக்கு இரத்தமும் வேணாம், ரெண்டுமே எனக்கு வேணான்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு வியப்பு என்ன தெரியுமா, ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, அல்லாஹ் எனக்காக வேண்டி நீ கொடுன்னு அல்லாஹ் சொல்றான். வலாக்கின் யனாலுஹு தக்வா, மாறாக உங்களுடைய அந்த நிய்யத் என்று சொல்லக்கூடிய அந்த நோக்கத்தை நான் பார்க்கின்றேன், அந்த இறையச்சத்தை நான் பார்க்கின்றேன். அந்த இறையச்சம் மட்டும்தான் என்னிடத்துல வந்து சேரும் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு சொல்லிவிட்டு, எனக்காக நீ கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியை நீயே எடுத்துக்கங்கிறான். அல்லாஹ் நினைச்சிருந்தா குர்பானி கொடுத்துட்டா அதுல இருந்து யாரும் ஒன்றும் சாப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ் உத்தரவு பிறப்பிச்சிருக்கலாம் இல்லையா? அல்லாஹ் சொல்றான், எனக்காக நீ கொடு, உன் நிய்யத்தை நான் பார்க்கிறேன், உன் இறையச்சத்தை நான் பார்க்கிறேன், உன்னுடைய தக்குவாவை நான் பார்க்கிறேன். கொடுத்ததற்கு பிறகு அந்த கறியை நீனே சாப்பிட்டுக்கப்பாங்கிறான் அல்லாஹ். பழங்காலத்து அரசர்கள் மன்னர்களுடைய அந்த கதைகள் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அவங்க வரலாறுகள் அவங்க வாழ்ந்த அந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்ம பாட புத்தகத்திலையும் மற்ற இதர பல புக்ஸுகளையும் நம்ம படிச்சிருப்போம். அதுல பழங்காலத்து மன்னர்களை பார்க்க செல்லுவதற்காக வேண்டி பல நாடுகள்ல இருந்தும் பல ஊர்கள்ல இருந்தும் என்ன செய்வாங்க, போவாங்க. போகும் பொழுது வெறுமனே சும்மா வெறுங்கையை ஆட்டி கொண்டு செல்ல மாட்டார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய சக்திக்கு மீறிய ஒரு அன்பளிப்பை எடுத்து செல்லுவார்கள். ஏதாவது அன்பளிப்பு அந்தந்த ஊர்கள்லையும் அந்தந்த நாடுகள்லையும் எது ரொம்ப ஃபேமஸா இருக்கோ அதை என்ன செய்வாங்க, அந்த அரசர்களுக்கு கொண்டு போய் கொடுப்பதற்காக வேண்டி எடுத்துட்டு போவாங்க. எடுத்துட்டு போய் அரசரை சந்திச்சு, அரசரே உங்களுக்கு இது சமர்ப்பணம், இதை நான் அன்பளிப்பாக கொண்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது, அரசர்கிட்ட இல்லாத பொருளா? ஹசானாவினுடைய சாவியே அவருடைய கையில இருக்கு. ஒரு நாட்டையே ஆளக்கூடியவர், அவர்கிட்ட எதுதான் இருக்காது, எல்லாமே இருக்கு. இருந்தாலும் கூட வந்தவருடைய மனம் நோகக்கூடாது என்ற அடிப்படையில் என்ன செய்வாங்க அப்படின்னா, கொண்டு வந்த அந்த அன்பளிப்புக்கு மேலே தன்னுடைய கரத்தை வைத்து அதை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதை சொல்லிட்டு அதை நீயே எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவார். அரசர் என்ன செய்வாரு, கொண்டு வந்த எல்லா அன்பளிப்புகளின் மீதும் தன்னுடைய கரத்தை வைப்பாரு. வச்சுட்டு நான் ஏத்துக்கிட்டேன் உன்னுடைய அன்பளிப்பை, நீ இதை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லுவாரா இல்லையா? அந்த மெத்தேடுல தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான், குர்பானி எனக்காக நீ கொடுக்கணும், உன்னுடைய நோக்கத்தையும் உன்னுடைய தக்வாவையும் நான் பார்ப்பேன், ஆனால் கொடுத்ததற்கு பிறகு அந்த கரியும் இரத்தமும் எனக்கு தேவையில்லை, அது ரெண்டையும் நீனே வச்சு சாப்பிடு அப்படிங்கிறான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா. அதான் அந்த ஆயத்து நமக்கு சொல்லி தருகிறது. நீங்கள் கொடுக்கும் இறைச்சிகளோ இரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைவது அல்ல, மாறாக உங்களுடைய தக்வா இறையச்சம் மட்டும்தான் அல்லாஹ்வை சென்றடைகிறது என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி தருகின்றான். கண்ணியமான பெருமக்களே, குர்பானியினுடைய நன்மைகளை நாம் அறிந்தால் கண்டிப்பாக நாம் எல்லோரும் குர்பானி கொடுப்போம், எல்லோர்களுமே சரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய மருமகனாக இருக்கக்கூடிய அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இந்த குர்பானியினுடைய இந்த மகத்துவத்தை, மாண்பை நமக்கு அழகாக வரிசைப்படுத்தி அழகாக அடுக்கி தருகின்றார்கள். இது முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட அற்புதமான ஒரு ஹதீஸு. பாருங்க, ஒவ்வொரு நபர்களுக்கும் குர்பானி கொடுக்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லக்கூடிய அற்புதமான தகவல். நம்ம மாண்பை விளங்கணும், அதனுடைய கண்ணியத்தை விளங்கணும், அல்லாஹ் எவ்வளவு அளப்பரிய நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்தால்தான் அதனுடைய அமல்களை நம்மால் துரிதமாக அழகான முறையிலே நம்மால் செய்ய முடியும். சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், மன் ஹரஜ மின் பைத்திஹி இலா ஷிராஇல் உதுஹியா, உதுஹியா கொடுப்பதற்காக வேண்டி, பொதுவாக இந்த உதுஹியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை அரபியில இருக்கு, குர்பானிங்கிற வார்த்தை அரபியில இருக்கு. இந்த குர்பானி என்பது நம்ம ஹஜ் பெருநாளில் கொடுத்தாலும் ஆடு மாடுகளை பலியிட்டாலும் அதுவும் குர்பானி தான். நேர்ச்சைக்காக வேண்டி நம்ம இதர பல மாதங்களில் கொடுத்தாலும் அதுவும் குர்பானி தான். குர்பானி என்பது அல்லாஹுக்காக வேண்டி அறுத்து பலியிடுதல், அதுதான் அதனுடைய பொருள். ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக அரபு சொல் உதுஹியா அப்படிங்கிற ஒரு அரபு சொல் இருக்கு. அந்த உல்ஹியா என்ற அரபு சொல்லுக்கு அந்த பிறை 10, துல்ஹஜ்ஜினுடைய பிறை 10, 11, 12, 13 இந்த 4 நாட்களில் கொடுக்கப்படக்கூடிய அல்லாஹுக்காக வேண்டி தரப்படக்கூடிய அந்த குர்பானிக்கு மறுபெயர் தான் உதுஹியா என்று நமக்கு சொல்லுவார்கள். அப்ப நம்ம இந்த காலகட்டங்களிலே நம் குர்பானி கொடுக்கிறோமா இல்லையா, இந்த குர்பானி உதுஹியா என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், மன் ஹரஜ மின் பைத்திஹி இலா ஷிராயில் உதுஹியா, உதுஹியாவினுடைய பிராணிகளை வாங்குவதற்காக வேண்டி ஒருவன் சந்தைக்கு தன்னுடைய வீட்டிலிருந்து ஒருவன் புறப்பட்டால், வீட்டிலேருந்து போகிறான், சந்தைக்கு போகிறான், அல்லது மாட்டு வியாபாரி ஆட்டு வியாபாரியை பார்க்கறதுக்கு போகிறான், வாங்கிறதுக்காக வேண்டி போகிறான். அப்படி போனால் அவனுக்கு 3 விதமான நன்மைகளை அல்லாஹ் தருகின்றான். போவதற்கு மட்டுமே 3 விதமான நன்மைகள். முதல் நன்மை என்ன தெரியுமா? கானலஹு பிகுல்லி ஹுத்துவத்தின் அஷரு ஹசனாத், அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 10 நன்மைகளை அல்லாஹ் தருகின்றான். இது முதல் நன்மை. இரண்டாவது, வ முஹிய அன்ஹு அஷரு சய்யிஆத், ஒவ்வொரு எட்டிற்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவன் மூட்டை மூட்டையாக சேகரித்து வைத்த அந்த பாவ மூட்டைகளிலிருந்தும் அல்லாஹ் 10 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். இது இரண்டாவது. மூன்றாவது அவனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? வருஃபிஅ லஹு அஷரு தரஜாத், மேலும் அல்லாஹ் அவனுடைய 10 அந்தஸ்துக்களை அல்லாஹ் உயர்த்துகின்றான் என்கின்றார்கள் அலியின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். வீட்டிலிருந்து சந்தைக்கு ஆடு பிராணிகளை வாங்குவதற்காக வேண்டி செல்லக்கூடிய அந்த மனிதனுக்கு அவன் எடுத்து வைக்கக்கூடிய எட்டுக்கள் ஒவ்வொன்றுக்கும் 10 நன்மைகள், 10 பாவங்கள் அளிக்கப்பட்டு 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது. அடுத்து மேலும் பேசினார்கள், ஃபைதன் தகல்லம ஃபீ ஷிராஇஹா, ஆட்டு வியாபாரியிடத்திலே, மாட்டு வியாபாரியிடத்திலே, ஒட்டக வியாபாரியிடத்திலே அதை வாங்குவதற்காக வேண்டி அவன் அதனுடைய விலையை பேசுவதற்காக வேண்டி அவன் பேச ஆரம்பித்தால், சொல்றாங்க, அவன் பேச ஆரம்பிக்கின்றான். எவ்வளவு, எத்தனை வருஷம் பூர்த்தியானது, அதெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன். எத்தனை வருஷம் பூர்த்தியானது, எப்படி, நல்லா இருக்கா, இந்த மாதிரி பேசுவோமா இல்லையா? அதனுடைய வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அவன் பேசிக்கிட்டு இருக்கான் அல்லவா, அதை சொல்றாங்க. கான கலாமுஹு தஸ்பீஹாண்டாங்க. அவனுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தஸ்பீஹ் செய்த நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். இப்போ நம்ம சும்மா பள்ளியில் இருக்கும் பொழுது, வீட்டில் இருக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் தஸ்பீஹ் செய்வோமா இல்லையா? அந்த தஸ்பீஹினுடைய நன்மைகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆட்டு மாட்டு வியாபாரிகளிடத்தில் அவன் பிராணிகளை வாங்குவதற்காக வேண்டி பேசக்கூடிய அந்த பேச்சிற்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்கின்றான் என்றார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அடுத்து மேலும் பேசினார்கள், வைதா நகத சமனுஹா, எல்லாம் முடிஞ்சு அவர் என்ன செய்கிறாரு, கடைசியா ஃபைனல் ரேட் வந்ததற்கு பிறகு அந்த பிராணியை வாங்குவதற்காக வேண்டி அவர் காசு கொடுக்கிறார். காசு கொடுத்து அந்த பிராணியை வாங்குறாரு. அப்படி வாங்கினால் கானலஹு பிகுல்லி திர்ஹமின் 700 ஹசனத்தின், அவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் 700 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எழுதுகிறான். அதனால தான் சொல்லுவாங்க, இந்த பிராணிகளை வாங்கும் விஷயத்துல வாங்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பேரம் பேசாம வாங்கிருங்கம்பாங்க. பேரம் பேசாம வாங்கிடணும். ஒரு 200 ரூபா 300 ரூபா கூட சொல்றாரா, பரவாயில்ல, யாருக்கு வாங்குறோம்? நம்ம அறுத்து வீட்டில் கரியானமும் பிரியாணியும் செய்ய வாங்குறோம், அல்லாஹுக்காக வேண்டி வாங்குறோம். யாருக்காண்டி வாங்குறோம்? அல்லாஹுக்காக வேண்டி அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி வாங்கக்கூடிய அந்த பிராணிகள் விஷயத்துல பேரம் பேசாமல் ஒரு கூடுதலாக ஒரு 200 300 இருந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹுக்காக வேண்டி நான் வாங்குறேன் அப்படிங்கிறத நீங்க கொடுத்து நீங்க வாங்கினீங்க அப்படின்டா, நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் 700 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தருகின்றான் என்கின்றார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அதே நேரத்திலே விற்கக்கூடிய அந்த வியாபாரிகளும் இதிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் சந்தர்ப்பம். இது போன்ற நேரங்களில் வயிற்றிலே தண்ணீரை ஊற்றி எடையை அதிகப்படுத்தி எப்படியும் விற்றுவிடலாம் என்பதாக அந்த மோசடிகளிலே ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்ற மறுபுற எச்சரிக்கையையும் நம் மார்க்கம் நமக்கு அழகான முறையில் நமக்கு சொல்லித்தரும். அடுத்து பேசினார்கள், வைதா தரஹா அலல் அருதி, அந்த பிராணியை வாங்கி அல்லாஹுக்காக வேண்டி குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி கீழே அதை படுக்க வைத்து விட்டால், சொல்றாங்க, கீழே அதை படுக்க வைத்து விட்டால் அலல் அருதி யுரீது தபஹா, அதை அறுப்பதற்காக வேண்டி அவர் நாடிவிட்டார், அஸ்தக்ஃபிர் லஹு குல்ல ஹல்கின் மின் மௌதிஹா இலல் அர்தி சாபிஆ, சொன்னார்கள், 7 பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் 7 வானம் 7 பூமி இருக்கா, அந்த 7 பூமியில இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் அவருக்காக வேண்டி யா அல்லாஹ்
அப்துல் காதருடைய பாவத்தை மன்னித்து விடு, யா அல்லாஹ் அப்துல் வஹாபுடைய பாவத்தை மன்னித்து விடு. அவர் என்ன பெயரிலே இருக்கிறாரோ அந்த பெயர் குறித்தானவருக்காக வேண்டி எல்லா படைப்புகளும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றது என்பதாக சொன்னார்கள். அடுத்து வைதா அஹ்ரக தமஹா தமஹா ஹலகல்லாஹு பிகுல்லி கத்ரத்தின் மின் தமிஹா அஷரு மலாயிகத்தின் இஸ்தகஃபிருன லஹு இலா யௌமில் கியாமா. எவ்வளவு அல்லாஹ் பெரிய ஏற்பாடு செய்கின்றான் தெரியுமா? குர்பானி கொடுக்கிறவங்களுக்கு அந்த குர்பானியை கொடுத்து அதனுடைய இரத்தங்கள் பூமியிலே விழுகின்ற பொழுது ஒவ்வொரு இரத்தத்தினுடைய ஒரு சொட்டிற்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்ன செய்கின்றான்? 10 மலக்குமார்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கியாமத் நாள் வரைக்கும் இவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்பதாக அல்லாஹ் நியமனம் செய்கின்றான் என்பதாக குர்பானியினுடைய சிறப்பு குறித்து நமக்கு அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். கண்ணியமான பெருமக்களே, குர்பானி என்பது மகத்தான ஒரு அமல். சக்தி உள்ளவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல நமக்கு சொல்லுவாங்க, கடுமையான எச்சரிக்கை நமக்கு சொல்லுவாங்க. எவரிடத்துல வசதிகள் இருந்து அவர் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் நம்முடைய தொழுகும் இடத்திற்கு வர வேண்டாம் என்பதாக சொன்னார்கள். மன் வஜத சாத்தன் வலம் யுதஹ ஃபலா யக்ரிபன்ன முஸல்லானா என்பது நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழி. சக்தி இருந்தும் ஒருவர் குர்பானி கொடுக்கல அப்படின்டா நீங்க தொழுகையே நீங்க வர வேண்டாம், புத்தாடை அணிய வேண்டாம், பெருநா கொண்டாட வேண்டாம், நீங்க 10ஓடு 11ஆக சாதாரண ஒரு சாமானிய மனிதனாகவே நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு எச்சரிக்கை பதிவையும் நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட மகத்தான குர்பானியினுடைய நாட்கள் நம்மை நெருங்கி வருவதால் நாம் அதிலே சில முக்கியமான விஷயங்களையும் சட்டங்களையும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆடு குர்பானி கொடுப்பவர்கள் 1 வருடம் வெள்ளாடாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தியாகி இருக்கணும், வயசு 1 வருஷம் பூர்த்தியாகி இருக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பல்ல வச்சா நமக்கு மார்க்க சொல்லுது, ஆட்டினுடைய அது சார்ந்த நுட்பம் உள்ள அந்த வியாபாரிகள்கிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். சில ஆடுகளுக்கு இந்த பல்லுல கூட 1.5 வயசுலையும் பல்லு நல்லா வந்துருங்கிறாங்க. அதாவது 8 மாதம் 9 மாதத்துலையும் பல்லு நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது சார்ந்த நுட்பம் உள்ள அறிவுஞானம் உள்ள மாட்டு வியாபாரிகள், ஒட்டக வியாபாரிகள், ஆட்டு வியாபாரிகள் இவர்கள்ட்ட ஆடு 1 வருஷம் பூர்த்தி ஆயிருச்சா என்பதை அவங்க கேட்கணும். அந்த வியாபாரி உறுதியாக அவன் சொல்லும் பொழுது அந்த சொல்லுக்கு குர்ஆன் நிக்குது. அவர் சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு குர்ஆன் நிக்குது. சொல்லக்கூடிய ஒரு காஃபிரா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், இதர பல மதத்தவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவருடைய சொல்லுக்கு மார்க்கம் சொல்லுது. அவர் சொல்லிட்டார்ல நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லுது. மாடாக இருந்தால் 2 வருஷங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஒட்டகமாக இருந்தால் 5 வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். இந்த பூர்த்திங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனம் இருக்கணும். எந்த அளவு நம்ம மார்க்கத்தில் நமக்கு சொல்றாங்க அப்படின்னா 10 நாள், அதாவது 1 நாள் தான் பேலன்ஸ் இருக்கு. ஒட்டகத்துக்கு 5 வயசு முடியறதுக்கு 1 நாள் பேலன்ஸ் இருக்கு. இவர் போய் வாங்கிட்டு வந்துட்டார் அப்படின்னா அந்த குர்பானி கூடாதுங்கிறது நம்ம மார்க்கம். செம்பரியாடாக இருந்தால், கொளுத்த செம்பரியாடாக இருந்தால் 6 மாதம் என்பதாக நமக்கு மார்க்கம் நமக்கு சொல்லும். அதுலேயும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக நமக்கு சொல்லுவாங்க. அந்த 6 மாசத்துல கூட கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிரும், நீங்க 1 வருஷத்தையே தேர்ந்தெடுத்து நீங்க வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன செய்யறாங்க, சட்டங்களை நமக்கு சொல்லி தர்றாங்க. காது, அதாவது 3இல் 1 பகுதி காது அறுபட்ட பிராணிகளை வாங்கக்கூடாது, குர்பானி கூடாது. நொண்டி ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் வாங்கக்கூடாது, குர்பானி கூடாது. கண் பொட்டையான அந்த ஆடுகளை வாங்கக்கூடாது, வாங்கி கொடுத்தால் குர்பானி கூடாது. மெலிந்து ஆட்டினுடைய பிராணியினுடைய எலும்புகள் வெளியிலே தெரியும் அளவிற்கு இருக்கக்கூடிய உடல் கூறுள்ள அந்த பிராணிகளை வாங்கி குர்பானி கொடுக்கக்கூடாது. நோயால் பாதிக்கப்பட்ட பிராணிகளை வாங்கி குர்பானி கொடுக்கக்கூடாது. கொம்புகள் 3இல் 2 பகுதி உடைந்த அந்த கொம்புகளை வாங்கி குர்பானி கொடுக்கக்கூடாது. அதனால தான் சொல்லுவாங்க, பெரிய கொம்புள்ள ஆடுகளை நீங்க வாங்கிட்டு வந்துடாதீங்க, கொடுத்தா கூடும், இன்னும் ஒரு 5 நாள் 6 நாள் இருக்கும். நம்ம பெரிய கொம்புள்ள பிராணிகளை வாங்கிட்டு வீட்டில் விட்டுருவோம். அது விளையாடும் போது அது துள்ளி துள்ளி குதிக்கும் பொழுது எதையாவது பட்டு உடஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அதை கொடுக்க முடியாமல் போயிடும். அதை என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அதனால சுத்தமாக கொம்பு இல்லாட்டாலும் பரவாயில்ல, அல்லது கொம்பு கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுது. பெண் பிராணியாக இருக்கட்டும், ஆண் பிராணியாக இருக்கட்டும், 2யுமே குர்பானி கொடுக்கலாம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆணைத்தான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. கிடாவையும் கொடுக்கலாம். ஆடு சாதாரணமாக பெண்
பிராணிகளையும் நாம் கொடுக்கலாம். அது ஒட்டகம், மாடு, ஆடு எல்லாத்துலேயும் நமக்கு அனுமதி நமக்கு கொடுக்குறாங்க. அதில் மிக முக்கியமான சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும். அப்போ எதெல்லாம் குர்பானி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக குர்பானி கொடுப்பவர்கள் கொடுக்கும் வரைக்கும் நகங்களையும் முடிகளையும் வெட்டாதீர்கள் என்பதாக ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்கிறாங்க. தெரியாமல் செஞ்சிட்டா குற்றம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு பிறகு நம்ம வேணும்டே செஞ்சோம் அப்படின்னா நபிகள் நாயகத்தினுடைய சொல்லை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுக்கிறோம் என்பதாக பொருள் வந்துவிடும். அதனால் அதில் நம்ம கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக வரக்கூடிய அரஃபாவினுடைய நோன்பு வரக்கூடிய 27/5/2026 அன்று அரஃபாவுடைய தினமாக இருப்பதின் காரணமாக அந்த நாளில் சுன்னத்தான ஒரு நோன்பை நாம் அல்லாஹுக்காக வேண்டி நோக்க வேண்டும். அடுத்ததாக தக்பீருடைய நாட்கள். பொதுவாக துல்ஹஜ் மாதம் 1லிருந்து அந்த குர்பானி கொடுக்கின்ற வரைக்கும் நம்ம தக்பீர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது பொதுவான ஒரு தக்பீர். வாஜிபான தக்பீர்னு ஒன்று இருக்குது. அந்த வாஜிபான தக்பீர் எப்போ? அரஃபாவுடைய அந்த பிறை, துல்ஹஜ் பிறை 9, 10, 11, 12, 13 அசர் வரைக்கும் 23 வக்து, 4, 5, 20. அடுத்து வரக்கூடிய அடுத்த நாளில் 3 வக்து தொழுகை. அப்போ 23 வக்து ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடி ஒரு நபர் தனித்து தொழுதாலும் சரி, ஜமாத்தோடு தொழுதாலும் சரி, சலாம் கொடுத்ததற்கு பிறகு ஒரு தடவை அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்பதாக ஒரு தடவை தக்பீர் சொல்றது வாஜிபாக இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். குர்பானியினுடைய நாட்கள் எப்போ ஆரம்பித்து எப்போ முடிக்கணும் அப்படின்னா, இந்த மாதத்தினுடைய அதாவது துல்ஹஜ் பிறை 10, 11, 12, 13 அசர் வரைக்கும் தான் குர்பானியினுடைய நேரம். அது வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். அசரோட குர்பானியினுடைய அந்த நேரங்கள் நமக்கு நிறைவு பெறுகிறது. இப்போ ஆங்கில மாதத்தினுடைய அந்த நாட்களை பார்த்தா 28ஆம் தேதி, 29ஆம் தேதி, 30ஆம் தேதி, 31ஆம் தேதி அசர் வரைக்கும் இந்த மாதத்தில் என்ன செய்யணும், குர்பானியுடைய நாட்களாக இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அதே போன்று குர்பானி கொடுப்பது யார் மீது கடமை என்பதில் ரொம்ப கவனம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குர்பானி யார் மீது கடமை? மார்க்கம் சொல்லுது, ஜக்காத்து யாருக்கெல்லாம் கடமையோ அவங்களுக்கெல்லாம் குர்பானி கடமை. சரி, அப்போ ஜக்காத்தினுடைய சட்டம் என்ன அப்படின்னா, ஒரு வருஷம் பூர்த்தியாகி அந்த அமௌண்ட் இருக்கணும். 612 கிராம் வெள்ளியினுடைய அளவிற்கு செல்வம் இருக்கணும். 612 கிராம் வெள்ளியினுடைய அளவுக்கு. இன்னைக்கு வெள்ளியும் கடுமையாக கிடுகிடுன்னு ஏறிடுச்சு. பொருளாதாரம் அதில் பாதாளத்தில் போயிருச்சு. அதெல்லாம் சில பின்னாடி பேசுவோம். அதுக்கு பின்னாடி ரொம்ப தங்கத்தினுடைய விலை கிடுகிடுன்னு ஏறிட்டு போயிட்டே இருக்கு. ஒன்றுமே செய்ய முடியாது, அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமையில் இருக்கு. யாரும் தங்கம் வாங்காதீங்க அப்படின்ட்டு நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிக்கு பிஎம் என்ன சொல்றாரு, தங்கமே வாங்காதீங்க அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை போயிருச்சு. இப்போ நம்ம 612 கிராமுடைய அளவை தான் நம்ம எடுக்க முடியும். இதான் நம்ம மார்க்க நமக்கு சொல்லுது. இந்த அமௌண்ட்டு ஜக்காத்து மாதிரி கிடையாது. இந்த குர்பானிக்கு கொஞ்சம் மாறுபடும். எப்படி மாறுபடும் தெரியுமா? பிறை 10 அதாவது பெருநாளுடைய நாள், அதற்கு அடுத்த நாள், அதற்கு அடுத்த நாள், அதற்கு அடுத்த நாள் அசர் வரைக்கும் அந்த ஜக்காத்தினுடைய அளவுள்ள ஒரு பணம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 நாள், அந்த 3 நாள் உங்கள்கிட்ட ஒரு 60,000 ரூபாய் கையில் இருக்கு. எவ்வளோ இருக்கு? 60,000 ரூபாய் கையில் இருக்கு. அல்லது 50,000 என்னன்னு கணக்கு பண்ணிக்கிறங்க, நான் ஒரு குத்து மதிப்பா சொல்றேன். அப்படி இருந்தால் அவர்கள் மீது குர்பானி கடமை. ஒரு காரு இருக்கு, அது தேவைக்கு உள்ளது. ஒரு வீடு இருக்கு, அது தேவைக்கு உள்ளது. ஒரு வீட்டை தாண்டி இன்னொரு வீடு இருந்தால் குர்பானி கடமை. ஒரு காரை தாண்டி இன்னொரு கார் இருந்துச்சுன்னா குர்பானி கடமை. ஒரு செல்போனு 40,000 ரூபா 50,000 ரூபா செல்போனு ஒருத்தர் வச்சிருக்காரு, அதே செல்போனு 2-3 கையில வச்சிருக்காரு, குர்பானி கடமை. என்ன செய்யணும்? குர்பானி கடமை. இதெல்லாம் நவீன அரபு சட்ட மசாயிலுடைய ஹுக்கும்ல நமக்கு வரிசையா கொண்டு வர்றாங்க. நாங்க உங்களுக்கு மேற்கோளாக சில உதாரணங்கள் நான் காட்டினேன். இது போன்ற நாம் பயன்படுத்தக்கூடிய என்னென்ன பொருட்கள் இருக்கோ நம்மளுடைய தேவைக்கு போக நம்ம அதை வச்சிருந்தோம் அப்படின்னா அதை கணக்கு பண்ணி நம்ம குர்பானி கொடுத்தாக வேண்டும் என்பதாக நமக்கு அழகான முறையில் சட்டங்களை நமக்கு வகுத்து தருகின்றார்கள். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எந்தெந்த காரியங்களை எல்லாம் அல்லாஹும் ரசூலும் குர்பானி விஷயத்திலே நமக்கு ஒழுக்கவியல் பாடமாக நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அதையெல்லாம் முழுமையாக பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல மூமினீன்கள்